வாணி வந்து ப்ரூஃபை காட்டணுன்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதெல்லாம் பார்த்து அந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. இவ்வளோ பெரிய கேவலமானவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. அடுத்து வந்து சுந்தரம் ஓடி வந்துடுறாரு. ஐயோ தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து தெரியாமல் பட்டேன், இதுக்கப்புறம் இந்த தப்பாக நான் பண்ண மாட்டேன், அவ்வளோதான் அவனை மன்னிக்க சொல்கிறியா? சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. சே உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காளே, உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருக்கா, அதுவும் பெண் குழந்தை இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்ற ஒரு எண்ணமாவது உனக்கு இருக்கா? எப்படி அடுத்த பொண்ணு மேலே கை வைக்க உனக்கு தோணுது? சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு பவானி செம்மையாக திட்டுறாங்க. சே உங்களை போய் நான் நல்லவன் நம்பினேனே, எவ்வளோ பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சினே, எப்படி மாப்பிள்ளை இப்படி ஒரு வந்து துரோகத்தை நீங்கள் பண்ணீங்க? மாப்பிள்ளையா மாப்பிள்ளம்மா இன்னொரு வாட்டி இருந்தாலும் மாப்பிள்ளைன்னு சொன்னேன், அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்ட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம பவானி. அடுத்து வந்து எல்லாருமே வந்து எப்படிக்கா இந்த ஆளை பற்றி கண்டுபிடிச்ச அப்படின்னோடனே, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பொன்னி தான். பொன்னி இவ்வளோ சொன்னால் நான் நம்பவே நம்மளை கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் கேட்டால் அந்த சான்ஸ் தான் அவளை வந்து இவனை யாருன்னு ஒன்று எனக்கு அடையாளமே காட்டுச்சு அப்படின்னு ஒன்று எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க பவானி. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கான், எத்தனை பொடுங்க வாழ்க்கையை வந்து அழிச்சிருக்கான் இவன், இந்த மாதிரி ஒரு மனுஷனை. சே நீ இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவனெல்லாம் நம்பிக்கை துரோகி இவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைய திட்டுறாங்க. மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னாங்க. தயவு செய்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ், இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக இருக்கேன், எந்த பிரச்சனையுமே கிடையாது பவானி அப்படின்றாரு சுந்தரம். மரியாதை வீட்டை விட்டு வெளியே போட, அவ்வளோதான் என் அக்கா தான் சொல்கிறாள் போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகிறாரு நம்ம வந்து சக்தி வந்து இவன் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு முன்னாடியே வந்து பொண்ணு எவ்வளவோ சொல்லியிருக்கா, ஆனால் யாருமே நம்பலை. இவன் பேச்சை கேட்டுன்னு எல்லாருமே ஆனிங்க. இப்போ தெரியுதா பொண்ணு எவ்வளோ நல்லவன் சொல்லிட்டு? அவள் சொன்னதில் உண்மைன்னு இப்போவாது உங்கள் எல்லாருக்கும் புரிக்குதா? எதுவுமே தெரியாமல் பொண்ணு மேலே அவன் இஷ்டத்துக்கும் இந்த ஆள் பழி போட்டான். ஆனால் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஆள் நம்ம பணத்துலேருந்து நம்ம அக்கௌண்ட்ஸ்லேருந்து 15 லட்ச ரூபாய் கையாடல் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் எவ்வளவோ பணத்தை அந்த ஆள் எடுத்திருக்கான். அதெல்லாம் தெரியாமல் நான் வந்து சொன்னால் நீங்கள் ஓவராக பண்ணுறீங்க. அந்த மேனேஜருக்கான அவனும் இந்த ஆளோட ஆளு தான். நான் இவ்வளவோ சொன்னேன், யாரோ ஒருத்தர் நம்புனீங்களா? இப்போ புரியுதா இருந்தாலும் எப்படிப்பட்டவன்னு சொல்லுது உங்களுக்கு அப்படின்னு சக்தி வந்து எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு. அதை பார்த்துட்டு வந்து எல்லாரும் சே நீ இவ்வளோ கேவலமானவனாக இருப்ப நான் நினச்சி கூட பார்க்கலடா, உன்னெல்லாம் வீட்டில் வந்து வீட்டிலேருந்து எல்லா பொறுப்பையும் கொடுத்து உன்னை ராஜா மாதிரி வச்சுருந்தேனடா, இப்படி பண்ணிட்டு யாராவது சந்திரசேகர் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து ஐயோ போச்சே என் பொண்ணோட வாழ்க்கை போச்சே, அவள் பாவம் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா, இப்படி ஆயிடுச்சே. பவானி கொஞ்சம் பார்த்து பண்ணுமாம்மா, அமைதியாக இருந்துருமா, என்னால் இதை தாங்கிக்கவே முடியாதுமா, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆள் வீட்டில் இருக்கவே கூடாதுமா, இவெல்லாம் இந்த வீட்டில் இருக்க அருகதே கிடையாது, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்றாங்க. ப்ளீஸ் பவானி நான் சொன்னால் கேளு பவானி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு பவானி, இதுக்கப்புறம் நான் வந்து ஒழுங்காக இருக்கேன் பவானி, நீ ஒன்றும் ஒழுங்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னோட புத்தியே கேவலமான புத்தி, நீ ஒழுங்காக இருப்பேன்னு உன்னை நம்பிட்டு இருக்க சொல்கிறேன். நான் என்னை பார்த்தா பழைய பவானி ஏமாளி பவானி மாதிரி இருக்கா, மரியாதையே போயிடு, வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி தள்ளுறாங்க. அப்படியே வெளியே போய் நிற்கிறாரு. மரியாதையே போயிடு, இங்கே வந்த அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வராங்க. இங்கே வந்து அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு பவானியோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க அவங்க அம்மா. எல்லாருமே கவலையாக இருக்காங்க. அந்த ஆளை பற்றி இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ கேவலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பொண்ணியை பார்த்து வந்து எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து பவானி ஓடி போய் பொண்ணியை கட்டிக்கிறாங்க. இதை அப்போ எதிர்பார்க்காத வந்து பவானியோட அம்மா வந்து அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன இவ இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா பொண்ணி அந்த ஆளை விரட்டிட்டேன் பொண்ணி, நீ சொன்னதை எதுவுமே கேட்காம நான் இவ்வளோ நாள் வந்து இப்படி பண்ணிட்டேன்ல பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சக்திக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அக்கா இப்போவாது பொண்ணியை பற்றி புரிஞ்சுக்கிட்டே, அது போதும்க்கா, நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா, பொண்ணு எப்படிப்பட்டவன் நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா, பொண்ணு எவ்வளவோ சொன்னாடா நான் கேட்கலடா, இந்த நிமிஷம் சொல்கிறேன்டா, பொண்ணு தூய்மையான நான் நம்புகிறேன்டா, அவள் உன்னோட கல்யாண விஷயத்தில் கூட எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டேன்தாடா தோணுது, அந்த ஆளை பேச்சு கேட்டு தானே நான் முட்டாளாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சாரி பொண்ணு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொன்னேன். அக்கா பரவாயில்லக்கா, உங்கள் வாழ்க்கை இப்படிலாம் ஆகக்கூடாதுனாக்கா இவ்வளோ நாள் பயந்துருந்தேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சேக்கான்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுறாங்க பொண்ணு.